வணக்கம் ஐயா. சொல்லுங்க. என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு இஸ்லாமியர் கொஞ்ச நாள் கழிச்சு மரணிக்கிறாங்க. மரணிச்ச பிறகு அவங்களுக்கு நல்லது செஞ்சிருந்தா நன்மை சொர்க்கத்துக்கும், தீமை செஞ்சா நரகத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுவே நல்லதும் செஞ்சு தீமையும் செஞ்சிருக்காங்க அப்படின்னா தீமைக்குள்ள தண்டனை நரகத்தில் கொஞ்ச நாள் இருந்துட்டோம், அல்லாஹ் நாடினால் சொர்க்கத்துக்கும் அனுப்புறாங்க. இதே ஒரு காஃபிரா இருந்து மரணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அதான் என்னோட கேள்வி. நன்றி. சகோதரி என்ன கேட்குறாங்கன்னா, இஸ்லாத்தினுடைய அடிப்படை நம்பிக்கையில மறுமை நம்பிக்கை அது ஒன்று. அந்த மறுமை நம்பிக்கையில யார் ஒருவர் இந்த உலகத்தில் எப்படி நடக்கிறாங்களோ அதற்கேற்ப அங்கே நடத்தப்படுவாங்க. நிறைய நன்மைகள் செஞ்சால் அந்த நன்மைகளோடு சுருக்கம் போகிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். நிறைய பாவங்களை செஞ்சால் அந்த பாவத்தோடு அவங்க நரகத்தில் தண்டனை அனுபவிப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கும். இன்னும் இறைவன் நாடினால் சில தவறுகளை மன்னிச்சு கூட சில ஆட்களை விட்டு அனுப்புகிறான். இப்படியெல்லாம் ஒரு பொதுவான நம்பிக்கைகள் சொல்லப்படுகிற பொழுது இன்றைக்கு முஸ்லீம் அல்லாத நபர்களுடைய நிலைகளை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் நீங்கள் இஸ்லாத்தின் அடிப்படையில் எடுத்து பார்த்தீங்கன்னா, இஸ்லாம் எங்கேயுமே முஸ்லிம் அல்லாதவர் என்கிற ஒரு வேறுபாட்டை எங்களுக்கு சொல்லவில்லை. இப்படி முஸ்லிமுக்கு இந்த நிலை, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இந்த நிலை, இப்படி வேறுபடுத்தினால்தான் அது சட்டம் ஒரு சரியில்லாத சட்டம் என்று புரிய முடியும். இஸ்லாத்தினுடைய கான்செப்ட் என்னன்னு பார்த்தால், சம்பந்தப்படக்கூடிய நபர்களைத்தான் இஸ்லாம் கவனிக்கிறதை ஒழிய சம்பந்தப்படக்கூடிய நபர் அவர் எந்த கொள்கையில் இருக்கிறாரு, எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறாரு என்பதை இறைவன் பார்க்க மாட்டான். இப்ப இதுல இஸ்லாத்தின் அடிப்படையில் மறுமை நாளில் ஒருவர் சொர்க்கத்தை கூலியாக பெற வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய பார்வையில மறுமை நாளில் சொர்க்கத்தில் ஒரு ஆள் அந்த சொர்க்கத்தை கூலியா பெறணும்னா அதுக்கு இறைவன் என்ன எதிர்பார்க்கிறான்னா, இந்த உலகத்தில் ஏக இறைவனை ஏற்றுக்கொண்டு ஏக இறைவனை வணங்கிய நபர்களாக இருக்கணும் அப்படின்னு இறைவன் சொல்றான். அது என்ன ஏக இறைவன்? அதைத்தான் இன்னைக்கு தமிழ்ல சொல்றதா இருந்தா அல்லாஹு, இலாகுன் அப்படின்னா அரபியில பொதுவா கடவுள்னு அர்த்தம். இலாகுன்னு சொன்னா அரபியில என்ன அர்த்தம்? ஏ காட், ஏ லார்ட், கடவுள்னு அர்த்தம். அதுல அல்லு சேர்த்துட்டாங்கன்னு வைங்க, தே காட் தே லார்டுன்னு வரும். அந்த ஏ தே அந்த வித்தியாசம் இருக்குது. அந்த இறைவன், அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு இறைவனை பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அப்ப அதுல அல்லாஹ்ங்கிறது அது ஏதோ கடவுளுக்குள்ள ஒரு பேருன்னு நினைக்காதீங்க. இலாகுனா பொதுவா ஏதோ ஒரு கடவுள், அதுல அல்லாஹ்னா நம்ம எல்லாத்தையும் படைத்த ஏக இறைவன் இருக்கிறானே, அந்த ஏக இறைவன் அவன் தான் நம்மை படைத்த இறைவன். இதைத்தான் முஸ்லிம்கள் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்றோம். இதுல இறைவன் மறுமையில ஒரு ஆளை சொர்க்கத்திற்கு கொண்டு சேர்க்கணும்னு சொன்னா அவர் இந்த உலகத்துல முஸ்லிமா கூட இருக்கலாம், அல்லது முஸ்லிம் அல்லாத வேற ஒரு மதத்தில் இருக்குன்னு சொல்லிக்கிடலாம். இப்படி எதுவா இருந்தாலும் ஏக இறைவனை ஏற்றுக்கொண்டு அந்த இறைவன் சொன்ன அடிப்படையில் நடக்கக்கூடிய நபராக இருந்தால் இறைவன் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். முஸ்லிமாக இருந்துவிட்டு ஏக இறைவனை ஒரு ஆள் முறையாக ஏற்றுக்கொள்ளவில்லையா, அவர்களும் மறுமையில சொர்க்கத்திற்கு வர இயலாது. இது பொதுவான கான்செப்ட். இதுல நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிறதா இருந்தா, இன்னைக்கு முஸ்லிம்கள்ல தர்காவை கட்டி வச்சு தர்காவில் போய் கையேந்தக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. நீங்களும் பல நேரங்களில் பார்த்துருப்பீங்க. ஆனா இஸ்லாத்துல தர்காக்கு ஏதாவது சொல்லப்பட்டிருக்குதா? ஒரு ஆள் இறந்து போயிட்டா அந்த இறந்தவருடைய அடக்கத்தலம் அது ஒரு புனிதமான ஒரு இடம். நீங்க அங்க போய் இறந்தவரிடத்துல போய் கையேந்துங்க. நீங்க இறந்தவங்கள்ட்ட போய் கையேந்தி பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா நீங்க கேட்கக்கூடிய பிரார்த்தனை இறந்தவங்க தந்துடுவாங்க என்று இப்படி ஏதாவது இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்குதானா? இஸ்லாத்துல சொல்லப்படல. இஸ்லாத்துல எங்களுக்கு சொல்லப்பட்டது என்ன? எந்த ஒரு நபர் வாழ்ந்தாலும் வாழ்ந்தவர் மரணிக்கிறாரா, மரணித்தவர் ஒண்ணு நல்லவராயிருப்பாரு, நல்லவராயிருந்தால் அவர் அடுத்த கட்ட வாழ்க்கையில நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருப்பாரு. மரணித்தவர் கெட்டவராயிருந்தா அவர் அந்த வாழ்க்கையில இறைவனுடைய வேதனைக்கு அவர் ஆளாகிக்கிட்டு இருப்பாரு என்றுதான் இஸ்லாம் சொல்லுகிறது. ஒருவேளை உண்மையிலேயே நல்லவரா ஒரு ஆள் இருந்தாலும் அவங்க இறந்த பிறகு அவங்க அடக்கத்தலத்துல போய் நீங்க போய் கையேந்துறது, அங்க போய் தொழுவுறது, அங்க போய் சிறப்பான வணக்கங்களை செய்யறது, இப்படி இஸ்லாம் எங்களுக்கு எதையுமே சொல்லல. ஆனா இன்னைக்கு முஸ்லிம்கள் என்ன பண்றாங்க? இறைவனுடைய இடத்தை அந்த இறந்தவங்களுக்கு கொடுக்கிற நபர்களா இருக்கத்தான் செய்யறாங்க. இறைவனுடைய இடத்தையே பிரார்த்தனைங்கிறது இறைவன்ட்ட செய்ய வேண்டிய ஒண்ணு. அந்த இறைவன்ட்ட செய்ய வேண்டிய ஒண்ணு இறந்து போன நபர்கள்ட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே. அதே மாதிரி இன்னும் சில இடங்கள்ல முஸ்லிம்கள்ட்ட உள்ள கல்ச்சரத்தை நான் எடுத்து சொல்றேன். இன்னைக்கு மத்த சமூகத்தில் இருக்கிறது அவங்க நம்பிக்கையின் அடிப்படையில் செஞ்சுட்டு போயிருவாங்க. நாம இஸ்லாமிய சமூகத்தில் உள்ளதான் இங்க மேற்கோள் காட்ட இயலும். சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, கொடிமரத்தை நட்டி வச்சு
அந்த கொடிமரத்தில் நின்று பிரார்த்தனை செய்யறது, அதை வந்து யானை மேல ஊர்வலமா வச்சு எடுத்துட்டு போறது. அப்ப அந்த கொடிமரத்தை இறைவனுடைய இடத்துல கொண்டு போய் வைப்பாங்க. இஸ்லாம் அதையும் கூடாதுன்னு சொல்லுது. ஏக இறைவனுடைய இடத்துல எந்த பொருட்களும் வர முடியாது, எந்த நபர்களும் வர முடியாது. அப்ப இன்னைக்கு முஸ்லிம்கள்ல ஒரு ஆள் இருந்துகிட்டு அவர்கிட்ட இந்த ஒரு தப்பு இருக்குதுன்னு வைங்க, இவருடைய மறுமை நிலை எப்படி இருக்கும்? இவர் தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டாலும் அந்த கொள்கையில் அவர் கரெக்டா இல்லையே. ஏக இறைவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தில் அவர் மிஸ்டேக் பண்றாரு. அப்ப ஏக இறைவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தில் ஒருவர் மிஸ்டேக் செய்தால் நிச்சயம் இறைவன் அவருக்கு மறுமையில் கொடுப்பது அது தண்டனையாகத்தான் இருக்கும். அப்ப அதை இஸ்லாம் எப்படி பார்க்கல? முஸ்லிம் அல்லாதவர் என்கிற ஒரு கான்செப்ட்ல பிரிச்சு பார்க்கல, பொதுவான ஒரு விஷயமாகத்தான். யாரெல்லாம் ஏக இறைவனை ஏற்று அந்த அடிப்படையில் வாழ்றாங்களோ அவங்க மறு உலகத்தில் சொர்க்கம் வர இயலும். யாரெல்லாம் அந்த ஏக இறைவனை ஏற்காத நிலையில் வாழ்றாங்களோ அவங்க மறுமையில சொர்க்கத்துக்கு வர இயலாது. இது ஒரு பொதுவான கான்செப்டுங்க. இப்ப அடுத்து வாங்க, இன்னைக்கு மத்த சமூகத்தில் நீங்க நம்பிக்கையின் அடிப்படையில் பல விஷயங்கள் இருந்தாலும் எல்லா மதங்களினுடைய அடிப்படை தத்துவமும் இதுதான். அந்த ஏகத்துவ கொள்கையைத்தான் அனைத்து மதங்களும் சொல்லுகிறது. உதாரணத்திற்கு நாமெல்லாம் அதிகமாக பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரு பாடம், ஒரு வாசகம் தான், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அதை இந்துக்களுடைய அடிப்படை தத்துவமாகவும் அதைத்தான் சொல்லுவார்கள். இதனுடைய கான்செப்ட் என்ன கொஞ்சம் புரிஞ்சு பாருங்க. ஒன்றே குலம், ஒன்றே குலம்னா என்ன? இன்னைக்கு உலகம் முழுக்க ஒவ்வொரு மக்கள் தங்களை தனித்தனியாக வகைப்படுத்தி வச்சிருக்கலாம். நாங்கள்லாம் இந்தியர்கள், நாங்களெல்லாம் அமெரிக்கர்கள், நாங்களெல்லாம் இங்கிலாந்தியர்கள், நீங்க இப்படி வகைப்படுத்தலாம். அல்லது முஸ்லிம்கள், இந்துக்கள், இப்படி எப்படி நீங்க வகைப்படுத்திக் கொள்ளலாம். ஆனா நம்ம எல்லாருமே எங்க இருந்து தான் வந்தோம்? ஆதி மனிதர் ஆதாம் ஏவாள் அவங்கள்ட்ட இருந்து வந்த பிரிவுகள் தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும். அப்ப நம்ம அனைவருடைய குலம் அது ஒன்றுதான். அதே மாதிரி அடுத்து சொல்லுவார்கள், ஒருவனே தேவன். ஒருவனே தேவன் என்ன அர்த்தம்? தேவன் என்றால் கடவுள் என்று அர்த்தம். கடவுள் என்று எடுத்துக்கொண்டால் அந்த கடவுளும் ஒரே ஒரு ஆளு தான். அந்த ஏக இறைவன் ஒரே ஒருவன் தான். அவன் தான் நம்மை படைத்த கடவுள், அவன் தான் நம்மை காக்கக்கூடியவன், அவன் தான் நமக்கு தேவையான அத்துணை விஷயங்களையும் செய்து காட்டக்கூடியவன். அப்ப இன்றைக்கு இந்து மதத்தினுடைய அடிப்படை தத்துவமும் அந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன், தேவன்கிறது ஒன்னாத்தான் இருக்க முடியும் என்பதை விளக்கக்கூடிய விதத்தில் இருக்குதுங்க. சரி, கிறிஸ்துவ மதத்தினுடைய அடிப்படை கொள்கை என்ன? அதை நீங்க பைபிள்ல எடுத்து பாருங்க. பைபிள்ல பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு இப்படின்னு ரெண்டு கான்செப்ட் பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதுல பழைய ஏற்பாட்டில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்களுக்கு, இஸ்ரவேலியர்களுக்கு அதுல சில அறிவுரைகளை எல்லாம் அப்ப இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள் செய்ததாக பைபிள் குறிப்பிடுகிறது. அதுல உள்ள ஒரு முக்கியமான விஷயம் என்ன? சமா இஸ்ராயேல் அதுனாஇ எலஹேனோ அதுனாஇ அஹத் என்கிற ஒரு விஷயம் பைபிளிலே சொல்லப்படுகிறது. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? சமா இஸ்ராயேல், இஸ்ரவேல் மக்களே நீங்கள் அனைவரும் கேளுங்கள். தீர்க்கதரிசி அந்த இஸ்ரவேல் சமூகத்துக்கு சொல்றாங்க, இஸ்ரவேல் மக்களை நீங்கள் அனைவரும் கேளுங்கள். அதுனாஇ எலஹேனோ அதுனாஇ அஹத். எஹத்னா அது அஹத், ஒன்றிலிருந்து வந்த ஒரு வார்த்தை. நம்ம எல்லாத்தையும் படைத்த இறைவன் ஏக இறைவன் ஒருவன் தான் என்பதை இஸ்ரவேலர்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அப்ப இந்த பைபிளினுடைய தத்துவத்தை நீங்க எடுத்து பார்த்தாலும் அதுவும் இந்த ஒருவனே தேவன், நம்ம எல்லாத்தையும் படைத்த இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான் இருக்கிறான் என்கிற தத்துவத்தை தான் சொல்லுகிறது. அப்ப இந்து மதத்தினுடைய அடிப்படை நம்பிக்கை எடுத்து பார்த்தாலும் அந்த ஏகத்துவ கொள்கையை போதிக்கிறது. பைபிளினுடைய அடிப்படை தத்துவத்தை எடுத்து பார்த்தாலும் ஏகத்துவத்தை போதிக்கிறது. இஸ்லாமும் அதைத்தான் போதிக்கிறது. அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம், லா இலாஹ இல்லல்லாஹ், நம்ம எல்லாத்தையும் படைத்த அந்த ஏக இறைவன் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் ஒரே ஒரு இறைவன் தான், அந்த இறைவனை தவிர்த்து வேற எந்த இறைவனும் இல்லை. அப்ப மற்ற கொள்கைகள் சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தை தான் முஸ்லிம்கள் நாங்கள் சொல்றோம். அதுல என்ன வித்தியாசம்? அடுத்தவர்கள் சொல்வதற்கும் முஸ்லிம்கள் நாங்க சொல்றதுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, அந்த ஒரே ஒரு இறைவன் சொல்றோம்ல, அந்த இறைவனை பற்றி சொல்லுகிற பொழுது அந்த குர்ஆனிலேயே இறைவன் தன்னையே அறிமுகப்படுத்துகிறான். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லாஹி அஹத், அந்த ஏக இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான். அல்லாஹு சமத், அந்த இறைவன் எந்த தேவையும் மற்றவன். இறைவனுக்குரிய அந்த இலக்கணத்துல தான் நிறைய வேறுபடுவோம். எல்லா மதங்களும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற தத்துவத்தை சொன்னாலும் அதுல முஸ்லிம்கள் தனிச்சு வேறுபடுறது எது? அந்த இறைவனுடைய இலக்கணத்துல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. அதுல இஸ்லாமிய மார்க்கம் ஆணித்தரமா சொல்லுது. எப்படி சொல்லுது? அல்லாஹு சமத், அந்த ஏக இறைவன் எந்த தேவையும் மற்றவன்.
மனிதர்கள் நமக்கு தேவை இருக்கலாம், நமக்கு பொருளாதாரம் தேவை இருக்கலாம், நமக்கு உறைவிடம் தேவை இருக்கலாம், நமக்கு உணவு தேவை இருக்கலாம், நமக்கு அடுத்தவங்க வந்து உதவி செய்யறது தேவை இருக்கலாம். மனிதர்கள் என்பது ஏன்னா நம்மள பலகீனமான ஆட்கள், பலகீனமான ஆட்களுக்கு நமக்கு தேவைகள் இருக்கும், அந்த தேவையை அடுத்தவங்க நிறைவு செஞ்சு கொடுக்கலாம். ஆனா ஏக இறைவன் அவன் அனைத்தையும் செய்வதற்கு ஆற்றல் படைத்தவன். அப்ப அனைத்தையும் செய்ய ஆற்றல் படைத்தவனுக்கு அவனுக்கு ஏன் தேவை? அதனால தான் இறைவன் தன்னை பத்தி சொல்லும் பொழுது அல்லாஹு சமத், அந்த இறைவன் எந்த தேவையும் மற்றவன். லம் யலித் வலம் யூலத், அந்த இறைவனை பெற்றெடுத்த பெற்றோர்கள் யாரும் கிடையாது, அந்த இறைவனுக்கு பிள்ளைகள் கிடையாது. இது இஸ்லாத்தினுடைய கான்செப்ட்ல மிக முக்கியமான கான்செப்ட். ஒன்றே குலம் ஒருவனே தேவைன்ற கான்செப்ட்ல இருந்து அடுத்தவங்க விலகி வர்றதுக்கு என்ன காரணமா இருந்துச்சுன்னா, கடவுளுடைய பெற்றோர்கள், கடவுளை பெற்றவங்க சாதாரண ஆளா இருக்க முடியுமா? அவங்கள கடவுளாக நாம எடுத்துக்கிட்டோம். கடவுளுக்கு பிறந்த பிள்ளைங்க, கடவுளுடைய பிள்ளை சாதாரண மனுஷ பிள்ளையாக இருக்க இயலுமா? அதுவும் ஒரு கடவுள். அப்ப கடவுளுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு கடவுளுக்கு பெற்றோர் இருக்கிறாங்க, கடவுளுக்கு பிள்ளை இருக்கிறாங்க, கடவுளுக்கு மனைவி இருக்கிறாங்க என்கிற ஒரு கான்செப்டை ஒருவர் ஏற்றுக்கொள்கிற பொழுது அந்த ஏகத்துவ கொள்கையிலிருந்து, ஒரே ஒரு கடவுள் என்ற கொள்கையிலிருந்து அதிலிருந்து அப்படியே கொஞ்சம் மாறி வருவதற்கு அது ஒரு வாய்ப்பா போகுது. இஸ்லாம் அதை இறுக சாத்தி விடுகிறது. அந்த இறைவனுக்கு எந்த பிள்ளைகளும் கிடையாது, அந்த இறைவனுக்கு மனைவி கிடையாது, அந்த இறைவனுக்கு பெற்றோர்கள் கிடையாது. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், இன்னும் அந்த இறைவனுக்கு இணையாக சமமாக யாரும் வர முடியாது. அந்த இறைவனுக்கு இருக்கிற ஒரு ஆற்றல் இருக்குது இல்ல, அந்த சூப்பர் பவருக்கு நெருக்கமா இறந்து போன நபர்கள் வர முடியாது. உயிரற்ற ஒரு பொருட்கள் அந்த சூப்பர் பவருக்கு நெருக்கமா வர முடியாது. அந்த இறைவனுக்கு இணையாக எந்த ஒன்றும் வர முடியாது. அப்ப இதுல மற்ற கொள்கைகளுக்கும் இஸ்லாமிய கொள்கைக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, எல்லா கொள்கைகளும் ஏகத்துவ கொள்கையை சொன்னாலும், ஒரே கடவுள் தான் இருக்கிறான் என்கிற ஒரு தத்துவத்தை எடுத்து சொன்னாலும், அதுல அந்த இறைவனுடைய இலக்கணத்தை விளக்குவதில் அதுல சில குறைபாடுகள் இருக்கும். இஸ்லாம் அதை உறுதியாக சொல்லி, நீங்க இதை நீங்கள் முழுமையாக இறைவன் நம்புறீங்கல்ல, அவன் தான் கடவுள்னு ஏற்கிறீங்க, அந்த கடவுள்ல எந்த பலகீனமும் இருக்கக்கூடாது இல்ல, அப்ப பலகீனம் இல்லாத நிலையில் அந்த கடவுளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலையா இருக்குது. எனவே யார் அந்த தத்துவத்தை ஏற்கிறாங்களோ அவர்களுக்கு இறைவன் இந்த சொர்க்கத்தை ஒரு கூலியாக தருகிறான். ஒரு முஸ்லீமாக இருந்து விட்டு இறைவனுக்கு இணைகற்பிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்தாலும் அவருக்கு மறுமையில் அந்த கூலி கிடைக்காது என்பதை இஸ்லாம் சொல்லுது. அப்ப இது ஆட்களை வைத்து முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் என்கிற ஒரு வேறுபாட்டை வைத்து இறைவன் பிரிக்கல. நாம ஏற்றிருக்கிற கொள்கையின் அடிப்படையில் யார் அந்த ஏகத்துவ கொள்கையில கடைசி வரை உறுதியாக வாழ்ந்து மரணிக்கிறாங்களோ அவர்களுக்கு இறைவன் அந்த ஒரு சிறப்பை தருகிறான். இறுதியாக இதுல சில காட்டுவாசிகள்னா என்ன, அவங்களுக்கும் மனிதர்கள் மற்ற ஏரியாக்கள்ல உள்ள நபர்களோடு ஒரு தொடர்பே இல்லாத அளவிற்கு முழுக்க முழுக்க காட்டிற்குள்ளே இருக்கிற சில நபர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதுல இடையில சமீபத்தில் கூட சில செய்திகள்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சில செய்திகளை கேள்விப்பட்டோம். அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு காடு, அடர்ந்த ஃபாரஸ்ட், திக் ஃபாரஸ்ட்ல சில சமூக மக்கள் வாழ்றாங்க. அவங்களுக்கும் நாம நம்மளுடைய தத்துவத்தை கொண்டு போய் சேர்த்துருவோம் என்று சொல்லி ஒரு கிறித்துவ கொள்கையை சேர்ந்தவர் அந்த பகுதிக்கு உள்ள போய் பிரச்சாரம் பண்ண போறாரு. ஆனா அந்த மக்கள் என்ன, மற்றவர்களோடு அந்த பழகி வாழாத ஒரு தன்மை வர்றது இல்லாததுனால அங்க பிரச்சாரம் செய்ய வந்தவரையே என்ன செய்து விட்டார்கள், அந்த மக்கள் கொலை செய்து விட்டார்கள். அது அப்படியே பரபரப்பா ஆச்சு. சரி, இந்த நபர்களை நம்ம யாரும் எதுவும் செஞ்சிடக்கூடாது, அவங்க இந்த காட்டை காக்கக்கூடிய அந்த ஒரு பணியை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய நம்பிக்கை தனி நம்பிக்கையாவே இருந்துட்டு போகட்டும் என்று சொல்லி அது ஒரு செய்தி ஒரு பெரிய ஒன்றாக இருந்துச்சு. இஸ்லாம் இதுல என்ன பார்க்கனா, எந்த மனிதர்களுடைய கருத்தும் போகாத ஒரு இடமா இருந்தாலும் இறைவன் நமக்கு தந்திருக்கிற அந்த பகுத்தறிவை கொண்டு, நம்மை படைத்த இறைவன் ஏக இறைவன் தான். அவங்களுக்கு இஸ்லாம்னா என்ன, குரான்னா என்ன, முகமது நபினா யாரு, அந்த சட்டமெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இறைவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அறிவை வைத்து ஏக இறைவன் ஒருவன் இருக்கிறான். இந்த உலகத்தானா உருவாயிருக்க இயலாது. அந்த ஒரு இறைவன் அவன் தான் நமக்கு தேவையான அத்துணையுமே தருகிறான். அந்த இறைவனுக்கு இணை இல்லை, துணை இல்லை என்கிற ஒரு கான்செப்டை அவர்கள் ஏற்றாலும் அவங்களுக்கு மற்ற மதத்தை பத்தி எந்த கருத்தும் போகல. இந்து மதத்தை பத்தி போகல, கிறிஸ்துவ மதத்தை பத்தி போகல, இஸ்லாத்தை பத்தி எந்த ஒரு கருத்தும் போகல. ஆனால் அவர்கள் தங்களுடைய சிந்தனையை கொண்டு, தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பகுத்தறிவை கொண்டு ஏக இறைவன் ஒருவன் தான் இருக்கிறான் என்ற கொள்கையில் உறுதியாக இருந்தாலும் அவர்களுக்கும் இறைவன் சொர்க்கம் வழங்குவதாக. அப்ப இஸ்லாம் அந்த தத்துவத்தை தான் பார்க்கிறதை ஒழிய சம்பந்தப்பட்ட நபர்களை வச்சு நீங்க முஸ்லீமா இருக்கீங்களா, உங்க எல்லாத்துக்கும் சொர்க்கம் என்று இஸ்லாம் அப்படி சொல்லல. முஸ்லீமா இருந்தாலும் நீங்க இறைவன் சொன்ன அடிப்படையில் நடக்கிறீங்களா,
ஏகத்துவ கொள்கையில உறுதியா இருக்கிறீங்களா? யார் அந்த ஏகத்துவ கொள்கையில உறுதியா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு சொர்க்கம் வழங்குவதாக இறைவன் என்ன செய்கிறான், சொல்லுகிறான். அப்ப அது வந்து மதத்தின் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட ஒன்றல்ல, நாம் ஏற்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட ஒன்றாக அது இருக்குது. அடுத்த கேள்வி. அல்லாஹு அக்பர், அல்லாஹ்